செல்லிங் ப்ரைஸை வந்து தப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸில், கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ரா மெட்டீரியல் வாங்கும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், லேபருக்கு எக்ஸ்பென்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், அதே மாதிரி அந்த ரெண்ட், இபி பில் கொடுக்க வேண்டியிருக்கும். கெமிக்கல் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது வேஸ்டேஜோ, ஹேண்ட்லிங் லாஸோ, ரிஜெக்ஷனோ இருக்கலாம், அதையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். இது இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது நம்ம டேக்ஸ் கட்டியிருக்கலாம், இல்லை மறைமுகமாக சில ஐடன் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் புதுசாக வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரா மெட்டீரியல் காஸ்ட், பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட், மார்ஜின் வச்சு செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் வந்து கடைசியாக ப்ராஃபிட் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் ப்ராப்ளம்.